இப்ப நம்ம பார்க்க போறது குக்கருங்க. இதுல என்னன்னா பிரஸ்டீஜ் இருக்கு, அல்ட்ரா இருக்கு, உங்களுக்கு பிரீமியர் இருக்கு, எல்லா கம்பெனியுமே இருக்கு. இதுல ட்ரைப்ளே குக்கரும் இருக்கு, நார்மல் குக்கரும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரஸ்டீஜ்ல ட்ரைப்ளே வந்துரும். இதுல என்னன்னா இந்த தண்ணி பொங்குனுச்சு அப்படின்னா நம்ம கீழே அடுப்பு பூரா நனையுது இல்லைங்களா, இதுல வந்து நனையாது. இதுல வந்து பள்ளம் இருக்கிறதுனால இந்த பெண்டு கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது என்னன்னா பொங்கி அடுப்பு நனையாது, மூடியில மட்டும்தான் விழும். இதுவும் ட்ரைப்ளே தான் உங்களுக்கு. இது 3 லிட்டர் குக்கரு. இதனுடைய ரேட்டு 3365 ரூபாய் வந்துடும். 3 லிட்டர் குக்கரு. இது எடுத்தீங்கன்னா 5 லிட்டரு. இதுல என்னன்னா இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா உங்களுக்கு 5, 3 ஒரு காம்போ ஒண்ணு இருக்கு. 5 லிட்டரு இந்த மாடலும் 3 லிட்டரு இந்த மாடலும் காம்போல இருக்கு. இது தனித்தனியா எடுக்கும்போது உங்களுக்கு 5 லிட்டரும் உங்களுக்கு இதுவும் எடுக்கும்போது ஒரு 800 ரூபாய் உங்களுக்கு அதிகமாகும் தனித்தனியா எடுக்கும்போது. இதே காம்போல எடுக்கும்போது 6450 ரூபாய்க்கு உங்களுக்கு 5 லிட்டரும் 3 லிட்டரும் வந்துடும். உங்களுக்கு ட்ரைப்ளே குக்கராவும் வந்துடும். பிரஸ்டீஜ் கம்பெனி தான் வந்துடும். காம்போ ஆஃபர். ரெண்டாவது இதுல என்ன அப்படின்னா ஏர் உள்ளாடி இருக்குது இல்லைங்களா, நாம ஒவ்வொரு தடவையும் விசில தூக்கி தூக்கி பார்த்துட்டு நம்ம வந்து விசில் இருக்கா ஆவி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு என்னன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து ஏர் மேல தூக்கி இருக்கும். அந்த ஆவி அடங்கணும்னு இந்த ஏர் வந்து இறங்கிரும். அப்படி இறங்கும் போது நம்ம அந்த விசில தூக்கி பார்க்கணுங்கிறத செக் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம இறங்கிரும். ஃபுல்லா இருக்கும் போது இது மேல தூக்கி இருக்கு. கம்மி லிட்டர்னா உங்களுக்கு 2 லிட்டர் இருக்கு, 1.5 லிட்டர்ல இருந்து இருக்கு, 1.5 லிட்டர்ல இருந்து இருக்கு. பேபி குக்கர் ட்ரைப்ளே பிரஸ்டீஜ் 2450 ரூபாய் உங்களுக்கு ட்ரைப்ளே குக்கரு. உங்களுக்கு 1.5 லிட்டர் குக்கர் இருக்கு. 1.5, 2, 3, 3.5, 5 அந்த மாதிரி. ஆனா ஸ்டார்டிங் வந்து 1.5 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் வரையில தான் உங்களுக்கு வந்து ட்ரைப்ளேல இருக்கு. இது நம்ம வாரண்டி எது தரமாக்க இருக்கு? இதுக்கு வந்து உங்களுக்கு 5 வருஷம் வாரண்டி வரும். மெட்டலுக்கு வாரண்டி 5 வருஷம். உங்களுக்கு இந்த கேஸ் கட்டு, விசிலுக்கு, சேஃப்டி வால் எதுக்கு வாரண்டி கேரண்டி எந்த கம்பெனிக்குமே வராது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நார்மல் ஸ்டீல். இதுல வந்து ட்ரைப்ளேங்கிறது வந்து ஸ்டீல் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் உள்ளாடி அலுமினியம், அதுக்கப்புறம் ஸ்டீல் வரும். இதுல வந்து என்னன்னா உங்களுக்கு ஸ்டீல் குக்கர் தான் இதுவும். இதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த பீடிங் வரும். ஆமா, நார்மலா நம்ம குக்கர்னாவே இந்த மாதிரி தான் வரும். ஆனா ட்ரைப்ளேங்கிறது அந்த மாதிரி வராது. ஆமா. இது எவ்வளவு ரேட்? இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 லிட்டருங்க 2850 ரூபாய். ஸ்டார்டிங் 1.5 லிட்டர்ல இருந்து உங்களுக்கு 10 லிட்டர் வரையிலும் இருக்கு குக்கர். 1.5 லிட்டர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2050 ரூபாய் வரும். இதுக்கு என்னன்னா ஒரு சின்ன கண்ணாடி லிட்டு ஒண்ணு உங்களுக்கு வந்துடும். ஆமா, ஒரு குக்கரா இல்லைனாலும் நம்ம ஒரு கடாயாவும் யூஸ் பண்ற மாதிரி வந்துடும். அல்ட்ரால வந்து நார்மல் 2 லிட்டர் இருக்கு, 3 லிட்டர் இருக்கு, 3.5 இருக்கு, 4.5 இருக்கு, 5, 5.5, 6.5, 8. ஸ்டார்டிங் வந்து 1.5ல இருந்து 2ல இருந்து 8 வரையில் இருக்கு. பிரஸ்டீஜ் எடுத்தீங்கன்னா 1.5ல இருந்து 10 வரையில் இருக்கு. உங்களுக்கு அல்ட்ரா 3 லிட்டர் எடுத்தீங்கன்னா ஒரு 2300 ரூபாய் வந்துடும். இதுக்கு நம்ம வாரண்டி கொடுக்குறோம். இதுக்கு உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி வந்துடும். இது நார்மல் அலுமினியம் வரும். இது 3 லிட்டரு, 5 லிட்டரு, 6 லிட்டரு, 5.5, அப்புறம் 7.5, அதுக்கப்புறம் 10, 12 அந்த மாதிரி வந்துடும். இல்ல எஸ்எல்சே கிடையாது, அலுமினியம். இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1350 ரூபாய் வந்துடும். 3 லிட்டர் பிளாக் குக்கரு. அலுமினியத்தை வந்து பிளாக்கா மாத்துறது. இதுல என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாது, அடிப்பிடிக்காது, தீயாது. நம்ம பருப்போ இல்ல எது போட்டாலும் உங்களுக்கு பருப்பு போட்டோன்னே என்ன ஆகும், கலர் ஷேட் ஆகுது. சாப்பாடு வச்சோம்னா மஞ்சள் கலரா வருதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, நார்மலா அலுமினியத்துல வச்சோம்னா அப்படிதான் வரும். ஆனா இதுல மட்டும் அந்த மாதிரி வராது. இது எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1405 ரூபாய் வந்து பிரஸ்டீஜ். இதுல இன்னொன்னு கிளிப்பான்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன அப்படின்னா உங்களுக்கு நார்மலா குக்கருக்கு இப்படி கைப்பிடி வச்சு நம்ம பழகணும் புதுசா சமைக்கிறவங்களுக்கு. ஆனா இதுல மட்டும் என்னன்னா இப்படி ஓபன் பண்ணிட்டீங்கன்னா எடுத்துக்கலாம். இதுல மேல ஒரு கண்ணாடி லிட்டு வரதுனால இது வந்து உங்களுக்கு டேபிள்ல வச்சு சர்வே இதாவும் பண்ணிக்கலாம், குக்கராவும் யூஸ் பண்ணலாம். 2 in பர்பஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது மூடி அந்த ஹேண்டில் பண்றது ஈஸி. நீங்க எந்த பொசிஷன்ல வச்சுட்டு லாக் பண்ணீங்கனாலும் லாக் ஆகும். இதுல வந்து எப்படின்னா நான் அந்த ஏரோ மார்க் வச்சுதான் நீங்க க்ளோஸ் பண்ணணும். இதுல அப்படி கிடையாது. நீங்க எப்படி பாத்தீங்கன்னாலும் ஒரே மாதிரியா வரும். ஓபன் பண்ணீங்கன்னா எப்படி வந்துடும். இதுல இன்னொன்னு, இது வந்து பிளிப்பானு ஒண்ணு இருக்கு. இப்படி தூக்கிட்டு ஆஃப் பண்ற மாதிரி ஒரு மாடல் இருக்கு. இதுலயே 2 இருக்கு உங்களுக்கு. இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 லிட்டர் 3145 ரூபாய் வந்துடும். பிரஸ்டீஜ்.
வாரண்டி கொடுக்கும் 5 இயர்ஸ் வாரண்டி. நம்ம இது வரைக்கும் நார்மலா எல்லாமே ஸ்டீல் பார்த்தோம், அலுமினியம் பார்த்தோம், பிளாக் குக்கர் பார்த்தோம், கிளிப் ஆன் பார்த்தோம். இதுல அல்ட்ரால என்ன அப்படின்னா ஒரு நியூ மாடல் லுக்காவும் இருக்கும், உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். இது என்னன்னா ட்ரைப்ளேட் ஸ்டீலு, நடு சென்டர்ல அலுமினியம், இதுக்கு மேல ஸ்டீலு. இதுல என்ன பெஸ்ட் அப்படின்னு கேக்குறீங்களா? இதுல பெஸ்ட் அப்படின்னா நம்ம நார்மலான குக்கர் தான் வச்சிடறோம். நார்மலா ஒவ்வொரு தடையும் நம்ம பருப்போ இல்ல எது போட்டோம்னாலும் நம்ம விசில் வந்து எத்தனை விசில் வருதுன்னு நாம கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். வேற வேலை பார்த்துட்டு இருப்போம், நாங்க கவுண்ட் பண்ணிட்டு இருப்போம். அப்படி பார்க்கும்போது இதுல அந்த கவுண்டிங் தேவையில்லை. நம்ம நார்மலா ஜீரோல வச்சுட்டு இந்த ஏரோ மார்க்ல வச்சுட்டு பிரஷிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளாடி போயிடும். போயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இப்படி தூக்கிட்டு இறக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எத்தனை விசில் வந்திருக்குதுங்கிறது நம்மளே கவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த நம்பர் ஆட் ஆகும் உங்களுக்கு. ஒவ்வொரு தடவையும் தூக்கிட்டு ஆஃப் ஆகும் போது நம்ம எத்தனை விசில் வந்துச்சுன்னு நம்ம மைண்ட் வந்து சமையல் கட்டுக்கே போகும். ஆனா இந்த மாதிரி ஆகாது. இல்லைன்னா யாரையோ ஒருத்தர் எத்தனை விசில் வந்திருக்குன்னு கேட்போம். இதுல அந்த மாதிரி வர தேவையில்லை உங்களுக்கு. இது பேர் என்ன? இந்த குக்கர் பேரு இது வந்து உங்களுக்கு குரானா குக்கர்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இது வந்து 5 வருஷம் வாரண்டியில வரும். இந்த விசிலுக்கு மட்டும் 1 இயர் வாரண்டி அதிகமா கொடுக்குறாங்க. வாரண்டியும் இருக்கு. இந்த குக்கருக்கு 5 வருஷம் வாரண்டி, இந்த விசிலுக்கு 1 இயர் தனியா 1 வருஷம் வாரண்டியும் இருக்கு. இது என்ன பிராண்ட்? இது அல்ட்ரா. இது வந்து எவ்வளவு ரேட் வருது? இது எடுத்தீங்கன்னா 3.5 லிட்டர் குக்கரு 3200 ரூபாய் வந்துரும் உங்களுக்கு. 3200 ரூபாய் வந்துரும் உங்களுக்கு 3.5 லிட்டர் குக்கரு. இதுல தாராளமா ஒரு 400 கிராம் சாப்பாடு விற்கலாம் நீங்க. இல்லைங்க சார், உங்களுக்கு 1.5 லிட்டர்ல இருக்கு, 2.5 லிட்டர்ல இருக்கு, 3.5 லிட்டர்ல இருக்கு, 3ல இருக்கு, 5 வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. அதான் சார் 5 வருஷம் உங்களுக்கு பாத்துறேன். இதுல என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்ல போட சொன்னா ஆன்லைன்ல கேட்டாலும் உங்களுக்கு எந்த மாடல் அப்படிங்கறது நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் இது பண்ணி உங்க அட்ரஸ் எல்லாமே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனுக்கு உங்களுக்கு பண்ணியும் கொடுத்தாங்க, கொரியரும் பண்ணி. இப்ப நம்ம பார்க்க போறது அடுத்தது கிரைண்டர் பார்க்க போறோம். கிரைண்டர்ல அல்ட்ரான்ற கிரைண்டர். இது வந்து கிராண்ட் பிளஸ் கோல்டு தனியா எடுத்துக்கிறதுனால தனியாவும் இருக்கு. இதுலயும் இன்னொன்னு என்ன ஒரு ஆப்ஷன்னா சின்ன ட்ரம் சட்னிக்கு மசாலா ஐட்டம்ஸ் அந்த மாதிரி அடிச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஆஃபர்லயும் இருக்கு. இப்ப இது ரெண்டும் காம்போ எடுத்தீங்க அப்படின்னா தனியா எடுக்கும்போது 7850 ரூபாய் வந்துரும். காம்போவா எடுக்கும்போது 10600 ரூபாய் வந்துருது. இந்த செட்டை எடுத்துட்டு இத வச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சமா சட்னி மசாலா ஐட்டம்ஸ் அந்த மாதிரி அடிச்சுக்கலாம். உங்களுக்கு 2 இன் பர்பஸா உங்களுக்கு வந்துடும். ஈஸி. இதுல என்னன்னா தேங்காய் திருவி சப்பாத்தி மோப்பை செய்யறதும் செட்டாவே வந்துருது உங்களுக்கு. செய்யறது அது நம்ம இதுலதான் போட்டு இதுல வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். தேங்காய் திருவுறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பிளேட் மாதிரி வந்துரும். அதுல தேங்காய் திருவி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு தேங்காவும் திருவி கொடுத்துரும். இப்படி எடுத்துக்கலாம். நார்மலா வந்து எல்லாத்துக்கும் ரவுண்ட் கல் வரும், ஆனா சின்னதுக்கு மட்டும் ரவுண்ட் கல் கொடுத்துருப்பாங்க. ஆனா இதே வந்து பெரிய ட்ரம்முக்கு மட்டும் உங்களுக்கு வந்து கோணிக்கல்ல வரும். கோணிக்கல் வரும். அவங்க வந்து அல்ட்ராவுக்கு பேட்டர்ன் வாங்கி இருக்கனால வேற எந்த கம்பெனிக்காரங்களும் இந்த கோணிக்கல்ல போட மாட்டாங்க, போடவும் கூடாது. இது அரைக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்? மினிமம் நீங்க 5 மணி நேரம் டு 4 மணி நேரம் டு 5 மணி நேரம் அரிசி ஊற வச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமா ஒரு 15 நிமிஷம் டு 20 நிமிஷம் அரிசி ஆகும். அதாவது நைஸா வேணா ஒரு 25 நிமிஷம் ஆயிடும். சில பேர் வந்து கொரகொரப்பா எடுக்கும் போது 20 நிமிஷம் அரிசி ஆட்டி எடுக்கலாம். சின்னதுல வந்து சும்மா கொஞ்சமா தான் ஒரு வடபருப்புக்கு அந்த மாதிரிதான் ஆட்டிக்க முடியுமோ இல்லையோ 1/2 கிலோவோ இல்ல 1/4 கிலோவோ ஆட்ட முடியாது. இது வந்து 2 காம்போ எடுக்கும் போது 10600 ரூபாய் வந்துடும் உங்களுக்கு. இது வாரண்டி ஏதோ இருக்கா? 5 இயர்ஸ் மோட்டாருக்கு வாரண்டி, ஸ்பேர்ஸ்க்கெல்லாம் 2 வருஷம் வாரண்டியில வந்து. இப்ப அடுத்த மாடல் அல்ட்ரா பார்க்க போறோம். நார்மலா 2 லிட்டர் ட்ரம் அளவு 1 கிலோ அரிசி ஆட்டிக்கலாம் எல்லா மாடல்லையுமே. இது என்னன்னா ட்ரம் அளவு 2.5 லிட்டர் ட்ரம் அளவு 1.25 கிலோ டு 1.5 கிலோ வரைக்கும் நீங்க அரிசி போட்டுக்கலாம். இதுல சேம் இதே மாதிரி சின்ன ட்ரம் இதுக்கும் காம்போல இருக்கு. இதுக்கு காம்போ எடுக்கும் போது 11400 ரூபாய் வந்துரும் உங்களுக்கு. கரெக்டா போட தெரிஞ்சவங்களா இருந்தா கிரைண்டர் ஓட விட்டு போட்டாங்கன்னா 1.5 கிலோ தாராளமா போடலாம். இல்லைங்க நாங்க புதுசாதான் யூஸ் பண்றோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரைண்டர் ஓட விட்டு கொஞ்சமா அரிசி அள்ளி போட்டீங்கன்னா 1.25 கிலோ தாராளமா அரிசி போடலாம், தாராளமா போடலாம். இது எடுத்தீங்கன்னா இந்த காம்போவா எடுக்கும் போது உங்களுக்கு 11400 ரூபாய் வரும். இது மட்டும் வேணும் அப்படின்னீங்கன்னா இதுல டைமர் மாடல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 9300 ரூபாய் வந்துரும். டைமர் அப்படின்னா நாம நார்மலா வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம்னு சொல்லி வைப்போம். அந்த மாதிரி டைமர் வேணும் அப்படின்னீங்கன்னா இதுல வந்து கம்மி பண்ணிட்டு எத்தனை நிமிஷம் 10 நிமிஷத்துல ஆட்டிடுவோம் எங்களுக்கு போதும் இந்த இது இல்ல 15 நிமிஷத்துல போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல டைம் வேஸ்டிங் அப்படின்னா
உங்களுக்கு அந்த கீ ஃபார்ம் மாதிரி ஒரு சவுண்ட் வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு ஆஃப் ஆக இது பண்ணும். உங்களுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட் காட்டும்போது நமக்கு ஆட்டிருச்சு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ஆனா தண்ணி ஊத்தணும். நம்ம தண்ணி தான் ஊத்திட்டோம்னா அசால்ட்டா இருந்தோம்னா கிரைண்டர் ஸ்டார்ட். இது அடுத்தது பாத்தீங்கன்னா பிரீத்தி மாடல். இது ஆல்ரெடி ரொம்ப வருஷமா வந்துருச்சு. இப்ப என்னன்னா நார்மலா கையை விட்டு வலிக்கணும், ரெண்டாவது கையை விட்டு தள்ளி விடுவோம். எந்த அரிசி எந்த கிரைண்டரா இருந்தாலும் நம்ம கையை உள்ளாடி விட்டு தள்ளியே ஆகணும். ஆனா இந்த கிரைண்டர்ல என்னன்னா இப்படி 3 நிமிஷம் சுத்தும், 1 செகண்ட் நிக்கும், ஆப்போசிட்ல மறுபடியும் 3 நிமிஷம் சுத்தும் போது என்ன ஆகும்னா நம்ம கையை உள்ளாடி விட்டு தள்ளி விடணுங்கிற ஆப்ஷன் வராது. ரெண்டாவது இந்த ஒண்டை வரைக்கும் நம்ம கையை விடுவோம். கை கிரைண்ட்ல எங்க கை சிக்கிக்குமோங்கிற ஒரு பயத்திலே கிரைண்ட்ல அரிசி ஆட்டுவோம். ஆனா அந்த பயம் கிடையாது. ஏன்னா இங்க ஒரு கை இங்க ஒரு கை, இந்த இடத்துல 2 கை இருக்கும். இங்க ஒரு கை இங்க ஒரு கை இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டாவது எந்த ட்ரம்முலயுமே இந்த மாதிரி கைப்பிடி வராது. டம்ப்னு எடுக்கும்போது வழுக்கும். இந்த 2 சைடு கைப்பிடி இருக்கறனால ஈஸியா நீங்க நெட்டியை கழட்ட தேவையில்ல, அப்படியே எடுத்துக்கலாம். ரெண்டாவது இதுல என்னன்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி ஒரு ரேக்ல கூட தூக்கி வச்சுக்கலாம். ஃபேஸ் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரெண்டாவது இதுல நெட்டு தனியாவும் ட்ரம்மு தனியாவும் கழட்டிங்கலாம். இதுல என்னன்னா இந்த ராடு வந்து ட்ரம்முக்குள்ளாடியே வர்றதுனால உள்ளாடி மோட்டருக்குள்ளாடி போய் தண்ணி இறங்கவே இறங்காது. இதுல வந்து உங்களுக்கு இங்க இந்த பக்கம் ஒரு கை, இந்த இடத்துல 2 கை இருக்கிறதுனால இந்த ஒண்டை வரையில் நம்ம கையை உள்ளாடி விட்டு தள்ளி விடுற தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா இப்படி 3 நிமிஷம் சுத்தும், மறுபடியும் நிக்கும், மறுபடியும் ஆப்போசிட்ல 3 நிமிஷம் சுத்தும். அப்படி சுத்தும் போது உங்களுக்கு நம்ம பழைய காலத்துல பாட்டி நம்ம கிரைண்ட்ல கல்லுல ஆட்டுவோம் பாருங்க, இப்படி ஆட்டிட்டே இருப்போம், கை வலிக்குது நிறுத்திட்டு ஆப்போசிட்ல சுத்துவோம். அந்த ஆப்ஷன் இதுல போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு மெயின் வந்து சீக்கிரம் மாவு சீக்கிரம் சூடேறாது, மாவு புளிக்காது. இது 2 லிட்டர் ட்ரம் அளவு 1 கிலோ தாராளமா நீங்க அரிசி ஆட்டிக்கலாம். இது மோட்டாருக்கு 5 இயர்ஸ் வாரண்டி. இந்த ஸ்பேர்ஸ்க்கெல்லாம் 2 வருஷம் வாரண்டி. லைஃப் லாங் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும். ஹோம் சர்வீஸ் தான், வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி தந்துருவாங்க உங்களுக்கு. இது எடுத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் வந்துடும். இது அடுத்த மாடலுங்க பிரீத்தில. இது வந்து என்னன்னா உங்களுக்கு எல்லா கிரைண்டர் எந்த கம்பெனி எடுத்தீங்கன்னாலும் மோட்டாருக்கு 5 வருஷம் தான் வாரண்டியில வரும். இது கேலக்சின்ற மாடல். இது எடுத்தீங்கன்னா மோட்டாருக்கு வந்து 7 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. எதனால அப்படின்னா 5 வருஷத்துல மோட்டர் படிச்சுங்க, 1 நாள் தான் இருக்கு அப்படிம்போம் இல்லைங்களா. ஆனா இந்த மாடலுக்கு மட்டும் 7 வருஷம் மோட்டாருக்கு வாரண்டி. இந்த ஸ்பேர்ஸ்க்கெல்லாம் 2 வருஷம் வாரண்டி. உங்களுக்கு லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும், ஹோம் சர்வீஸ். ரெண்டாவது உள்ளாடி தண்ணி ஊத்தணும், தண்ணி உள்ளாடி இறங்கிடுங்கிற ஆப்ஷன் வராது. உங்களுக்கு பக்காவா இருக்கும். ரெண்டாவது உள்ளாடி தண்ணி இறங்காது. இது 2 லிட்டர் ட்ரம் அளவு 1 கிலோ தாராளமா நீங்க அரிசி ஆட்டிக்கலாம். இது எடுத்தீங்கன்னா ஒரு 5,500 ரூபாய் வந்துடும். ரெண்டாவது சில பேர் நெட்டை போட்டு இப்படி ரொம்ப ரொம்ப ஓவரா டைட் பண்ணி ஏன்டா கிரைண்டர் வாங்கணுங்கிற ஒரு கான்செப்ட் வரும். இது அப்படி இல்ல, சும்மா லைட்டா அப்படி ஈஸியாவே போயிடும். ஃபுல் டைட் வச்சுட்டு எப்பயுமே கிரைண்டரை பொறுத்தவரையிலும் ஃபுல் டைட் வச்சிருங்க. வச்சுட்டு ஒரு சுத்தம் மட்டும் சுத்தி விட்டு கிரைண்டரை ஓட விட்டு தண்ணி 1 டம்ளர் ஊத்திட்டு கிரைண்டருக்கு அரிசி அள்ளி போடுங்க, பக்காவா இருக்கும். இந்த கடையோட கான்டாக்ட் நம்பரும் அட்ரஸும் கூகுள் மேப்போட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. நான் உங்கள் விஎன்.